2,000 கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் திமுக நிர்வாகி ஜாபர் சாதிக்கை டெல்லி மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சென்னை அழைத்து வந்துள்ளனர். 2,000 கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாபர் சாதிக்கை டெல்லி மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சென்னை அழைத்து வந்துள்ள நிலையில் ஜாபர் சாதிக்கிடம் மத்திய போதை தடுப்பு பிரிவினர் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இன்று காலை அவரை சென்னை அழைத்து வந்த அதிகாரிகள் தற்போது வரை ஒரு 5 மணி நேரமாக அவரிடம் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவிலிருந்து தேங்காய் பவுடர், திராட்சை, உலர்பழங்கள் மற்றும் ஹெல்த் மிக்ஸ் பாக்கெட்டுகளில் மறைத்து வைத்து மெதம்ஃபெடைன் எனும் போதைப் பொருள் தயாரிக்க பயன்படும் முக்கிய வேதிப்பொருளான சூடோபெட்ரின் என்ற இந்த வேதிப்பொருளை சர்வதேச நாடுகளுக்கு கடத்தப்படுவதாக டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய போதைப் பொருள் தடுப்பு போலீசாருக்கு தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் மேற்கு டெல்லியின் கைலாஷ் பார்க் பகுதியில் உள்ள சூடானில் கடந்த பிப்ரவரி 15ஆம் தேதி போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரும் டெல்லி போலீசாரும் சோதனை மேற்கொண்டனர். இதில் அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 50 கிலோ வேதிப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதையடுத்து அங்கிருந்து சென்னையை சேர்ந்த முகேஷ், அதே போல விழுப்புரத்தை சேர்ந்த அசோக் குமார், முஜிபூர் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் இந்த விசாரணையின் போது தமிழகத்தை சேர்ந்த திமுக நிர்வாகியும் தமிழகத்தை சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாபர் சாதிக் இந்த போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஈடுபட்டிருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து ஜாபர் சாதிக் வீட்டில் சோதனை நடத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் அவரது வீட்டிலிருந்து சில முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியதோடு அவரது வீட்டிற்கு சீல் வைக்கப்பட்டது. மேலும் ஜாபர் சாதிக் வெளிநாடு தப்பி செல்வதை தடுக்கும் விதமாக அவருக்கு விமான நிலையங்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸும் அனுப்பப்பட்டிருந்தது. மேலும் ஜாபர் சாதிக்கின் வங்கி கணக்குகளும் முடக்கப்பட்டிருந்தது. போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் சிக்கி லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பப்பட்டதை தொடர்ந்து தலைமறைவாகியிருந்த போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த சென்னையை சேர்ந்த ஜாபர் சாதிக் என்பவர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் வைத்து கடந்த மார்ச் மாதம் 9ஆம் தேதி மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். முதலில் அவரை 7 நாட்கள் போலீசார் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் ஜாபர் சாதிக்கை 7 நாட்கள் காவலில் எடுத்தும் என்சிபி அதிகாரிகள் விசாரணை நடத்தியது. 7 நாட்கள் போலீசார் காவல் முடிவடைந்த நிலையில் மேலும் 3 நாட்கள் அவரது காவல் விசாரணையானது நீட்டிக்கப்பட்டது. இந்த விசாரணையில் ஜாபர் சாதிக்கிற்கு யார் யாருடன் தொடர்பு இருக்கிறது, போதைப் பொருள் கடத்தலுக்கு யாரெல்லாம் உதவி செய்தனர் என்ற கோணத்தில் என்சிபி அதிகாரிகள் விசாரணையை மேற்கொண்டு மேலும் போதைப் பொருள் கடத்தலில் கிடைத்த பணத்தை சினிமா, ரியல் எஸ்டேட், ஹோட்டல் பிசினஸில் முதலீடு செய்திருப்பதாகவும் ஜாபர் சாதிக் தனது விசாரணையில் தெரிவித்திருந்ததாக கூறப்படுகிறது. அந்த வகையில் ஜாபர் சாதிக்கின் போதைப் பொருள் கடத்தலுக்கு உடந்தையாக இருந்த அவரது கூட்டாளியான சதானந்தம் என்பவரையும் போலீசார் கைது செய்தனர். இவரும் திருச்சியிலும் சென்னையிலும் தனியார் நிறுவனத்தை நடத்தி வருகிறவர். இந்த நிறுவனங்கள் மூலமாக இருவரும் சேர்ந்து சட்டவிரோதமாக போதைப் பொருள் கடத்தி இருப்பதும் தற்பொழுது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் டெல்லியிலிருந்து ஜாபர் சாதிக் சென்னைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். அம்பத்தூரை அடுத்த அயப்பாக்கத்தில் உள்ள மத்திய போதை அலுவலகத்தில் வைத்து ஜாபர் சாதிக்கிடம் என்சிபி அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவரிடம் இன்று பல்வேறு கோணங்களில் பல்வேறு முக்கிய விசாரணைகள் நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அவரிடம் கைப்பற்றப்பட்ட 7 செல்போன்கள் ஜாபர் சாதிக்கிடமிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இந்த செல்போன்களை ஆய்வு செய்யும் பணியும் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. ஜாபர் சாதிக் யார் யாரிடம் பேசியுள்ளார் என்பது குறித்து சைபர் கிரைம் தடவியல் நிபுணர்களும் தற்பொழுது அந்த யாரிடம் பேசியிருக்கார் என்பது தொடர்பாகவும் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை சென்னை அழைத்து வரப்பட்ட ஜாபர் சாதிக்கிடம் 5 மணி நேரமாக என்சிபி அதிகாரிகள் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விசாரணையில் இங்கு இருக்கக்கூடிய யாராவது அவருடன் தொடர்பு இருக்கிறார்களா என்பது தொடர்பான இன்னும் பல்வேறு கேள்விகள் ஜாபர் சாதிக்கிடம் முன்வைக்கப்பட்டு அவர் அளிக்கும் வாக்குமூலம் மூலமாக சில உண்மைகள் வெளிவரும். பானு.